நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்தி டிவி மோட்டார்ல ஒரு பைக்கை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க முன்னாடி நிக்குது. இது வேற எந்த பைக்கும் கிடையாது. ட்ரையம்போட ஸ்கிராம்பிளர் 400X தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இதை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையம்ப் வந்து 400 சிசிலேருந்து 350 சிசியா வந்து குறைச்சிருக்காங்க. அது முக்கியமாக இந்த ஜிஎஸ்டினால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு ஒரு ப்ரைஸும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 400Xல என்ன மெயின் சேஞ்சஸ், ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, முன்னாடி இருந்த பவருக்கும் இப்போ இருக்க பவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரையம்பில் அவங்களுடைய அந்த T4 இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் 400 இருக்கலாம், ஸ்கிராம்பிளர் எக்ஸாக இருக்கலாம், எக்ஸியாக இருக்கலாம். இந்த வேரியண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 350 சிசிக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட. இப்போ அதனால் ஜிஎஸ்டி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 40%லேருந்து 18% வந்து ஆயிருக்கு. அதனால நீங்கள் T4 அதாவது அந்த ஸ்டார்டிங் கேட்டகரி இருக்கிற அந்த T4 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ருபீஸ் கம்மியாகுது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,600 வந்து ப்ரைஸ் வந்து ஓவரால் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த 350 சிசி கேட்டகரியில் இவங்களோட பைக்ஸ் வந்து கொஞ்சம் சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வந்து நிறையவே இருக்கும் அப்படின்றதுனால வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டினால். மற்றபடி சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெக்கானிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு இன்ஜினில் மட்டும்தான் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஆயிருக்கு. இன்ஜினில் மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 398 சிசியாக இருந்ததை இப்போ 349 சிசியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 50 சிசி வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸில் பவரில் ஒரு 2 ஹார்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 Nm டார்க் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஓட்டும்போது அந்த பவர் டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றத நம்ம ரைட் பண்ணும்போது பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 40 ஹார்ஸ் பவராக இருந்தது, இப்போ 39 வந்து நம்ம கிடைக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 37 இருந்தது, 32 Nm டார்க்கை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. போர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரோக்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுமே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ECUவோட டியூனிங் லெவல்ஸும் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஓட்டும்போது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுது, அந்த பழைய பவர்ஸ் வந்து இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதே மாதிரி லோ அண்ட் ரேஞ்சில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அதே DRLs, அதே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த LED யூனிட் தான் வந்து இதுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு UST ஃபோக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி கேலிப்போஸ் பொறுத்த வரைக்கும் அதே பைபரியோட கேலிப்போஸ். அதே மாதிரி டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 320 வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதே MRFல இருக்க ஜாப்போ டயர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100/90 19 வந்து நமக்கு வந்து இதில் கிடைக்குது. சைட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதே தான். அதே மாதிரி சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 835 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதே வேல்யூஸ் தான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 179 kg இதோட வெயிட்டு. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 195 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையம்பில் உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெயிண்ட் குவாலிட்டி முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் அதே 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைலன்சர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அதே டியூவல் சைலன்சர் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பெருசாக எந்த சேஞ்சஸ் அப்படின்றது இதில் கிடையவே கிடையாது. மெயின் சேஞ்சஸ் இன்ஜினில் மட்டும்தான் நடந்திருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரையம்பில் அந்த T4 போகிறீங்க அப்படின்னா 1.95 lakhsக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓவராலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ப்ரைஸ் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,600 வந்து அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மியாக இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அதாவது ஸ்கிராம்பிளர் 400Xோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2.59 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,300 வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓவரால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஆகுதுன்னு சொல்லலாம். வாங்க ரைட் பண்ணி பார்ப்போம். நியூ ட்ரையம்ப் 350 சிசி புதுசாக வந்து லான்ச் ஆயிருக்கு. இதில் இருக்கிற ரைடு எப்படி இருக்குது, பழசுக்கும் புதுசுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத இந்த ரைடில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கியர் அந்த பழைய புல் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த இனிஷியல் பர்ஃபார்மன்ஸில் அந்த பஞ்சிட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லீனியராக போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற போரு, ஸ்டோக்கு, அது நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுமே வந்து கொஞ்சம் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இன்டர்னல் சேஞ்ச் ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைலேஜ் வந்து இந்த சிசி கம்மி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மைலேஜ் வந்து ஒரு 30-32 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 கியர்லேயே நம்ம வந்து ஒரு 40 km ஸ்பீடில் வந்து நம்மளால் போக முடியுது.
நீங்கள் சிட்டிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து 6th கியரில் நீங்கள் ஒரு 40ல் உங்களால் போக முடியும். ஒரு டவுன் ஷூட் பண்ணி கொடுத்து பார்ப்போம். பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. அந்த அக்ரஸிவ் வந்து நல்லாவே குறைஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு 50 cc வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த புல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப லோ ஸ்பீடில் கூட உங்களால் இதை வந்து நீங்கள் ஓட்ட முடியும். பயங்கரமாக ட்ராக்டபுளாக இருக்கா அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவ் பவர் வந்து நமக்கு கிடையாது. அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. டவுன் ஷூட் பண்ணி அப்படி புல் பண்ணால் கூட அந்த அக்ரெசிவ் அப்படின்றது சுத்தமாக இல்லை. ரொம்ப ரொம்ப லீனியராக இருக்குது. அந்த இனிஷியல் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த புல் வந்து இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நம்ம ஓட்டினதுக்கப்புறம் அந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்குது. பட் ஆனால் இது நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் உங்களால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணும். சிட்டி ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு 40 km ஸ்பீட்லலாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து இதை நீங்கள் ஓட்டலாம். மற்றபடி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் அதே யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயுமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு வீக்லி எங்கேயாவது நான் ஒரு டூரிங் போகனாலும் உங்களால் இதை எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜினோட ஹீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக வந்து தெரியலை. பட் ஹீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு 350 cc அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஆனால் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்து அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்டிங் இதில் நீங்கள் டவுன் பண்ணி ஒரு புல் கொடுத்து திருப்பி அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்படி இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகுது. அதே மாதிரி ஆக்சலரேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுது. ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கிளச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஸ்லிப்பர் கிளச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியுது. நீங்கள் சிட்டிலலாம் அதிகமாக இதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கை வலியே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்லேயுமே வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துட்றாங்க. இதுலேயுமே ஆல்ரெடி இருந்தது தான் நமக்கு ஸ்லிப்பர் கிளச்சு. அப்படி கிளச்சு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பிடிச்ச கியர் ஷிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் வந்து ரொம்ப 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 ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 320, ரியரில் ஒரு 230 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹையர் ஸ்பீடில் ஒரு அடிச்சிங்கனாலும் பிரேக் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பிரேக் வந்து அப்பில் ஆகுது. மற்றபடி வண்டி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைடிங்கோட டைனமிக்ஸாக இருக்கலாம், சீட்டிங்கோட பொசிஷனாக இருக்கலாம், மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இன்ஜின் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணதுனால அந்த பவர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து அந்த டார்க் வந்து நல்லாவே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அந்த அக்ரெசிவ் பவர் வந்து நீங்கள் அந்த ஒரு 60-70 நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பவர் டெலிவரி வந்து கிடைக்கல. நீங்கள் ஒரு 6th நீங்கள் போயிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னா ஒரு டவுன் ஷூட் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த பவர் வந்து ரிட்டைன் ஆகுது. ஓவராலாக இந்த ரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த 350 cc நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தோட 400X இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ராம்பிளர் 400X இதோட ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,59,000 rupees வந்து இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. மெயினாக இந்த வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 21,300 வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டில் வருதா அப்படின்றத பாருங்கள். மெயினாக இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ இந்த ட்ரையம்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, மெயினாக அந்த இன்ஜின் டிஃப்ரென்ஸில் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி ப்ரைஸில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, இப்படி பல விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவபிலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்ற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.